green screen யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மாத்துறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. KineMaster அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்க green screen வீடியோவை எப்படி உருவாக்குறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். KineMaster அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கங்க. மீடியா ஐகானை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கலரை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோவுக்கு தகுந்த மாதிரி அதை ட்ராக் பண்ணுங்கள். டைம் லைனை கிளிக் பண்ணிங்கனாவே அதோட கலர் ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி க்ரீன்னு மாற்றிக்கங்க. க்ரீன்னு மாற்றிக்கிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ண க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி இங்கே லேயரை எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போது இதில் தேவையில்லாத இடத்த நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கிராப் பண்ணிடுறேன். முடிஞ்ச வரையிலையும் எந்த அளவுக்கு க்ளோஸராக கிராப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளோஸராக கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி முடித்ததும் டைம் லைனில் இருக்கிற உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா க்ரோமா கீ ஆப்ஷன் வரும். எனேபிள்னு கொடுங்க. அதில் ஷோ மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோர் கிரவுண்டில் ஃபுல்லாக ஒயிட்டாகவும் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பிளாக்காகவும் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டிக் மார்க் கொடுங்க. இப்போ உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. ஏற்கனவே க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்ததை ஏன் திருப்பி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவாக உருவாக்குறேன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு எந்த வீடியோவில் வேணாலும் லேயராக வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே எடுத்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவில் சுருக்கம் இருக்குது. அந்த சுருக்கம் இருக்கிறதுனால நமக்கு லேயராக எடுத்துகிட்டு போய் வச்சாலும் நீங்கள் க்ரோமா கீ எனேபிள் பண்ணும்போது அந்த சுருக்கம் எல்லாம் வீடியோவில் அப்படியே தெரியும். ஃபேஸ் பிரைட்டாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த வீடியோவை எந்த வீடியோவில் வேணும்னாலும் அப்படியே லேயராக எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் லேயராக வச்சுருக்கிற உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரெசல்யூஷனில் 1080 பிக்சல்ஸும் ஃப்ரேம் ரேட்டில் 30யும் அதே மாதிரி பிட் ரேட் வந்து 8லேருந்து 12 mbps இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை நான் எந்த வீடியோவில் வேணாலும் இல்லை எந்த இமேஜில் வேணாலும் லேயராக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை எப்படி ஒரு இமேஜில் லேயரை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9 கொடுத்துட்டு KineMaster ஓப்பன் பண்ணி உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் இமேஜ் எதாக இருந்தாலும் அதை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம். நான் பாருங்கள், எனக்கு பிடிச்ச இமேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது அந்த இமேஜை கிளிக் பண்ணும்போது ஸ்க்ரீனில் ரெண்டு சைட்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லேயும் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இந்த இமேஜுக்கெல்லாம் முன்னாடி வர மாதிரி நம்ம உருவாக்கின க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை லேயராக வைக்க போகிறேன். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம உருவாக்கின க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே வீடியோ லேயராக எடுத்துகிட்டு வாங்க. அந்த வீடியோ லேயரை இப்போ உங்கள் ஸ்க்ரீனோட ஃபுல் சைஸுக்கும் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்போது க்ரோமா கீ எனேபிள் பண்ணிக்கலாம். உங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை கிளிக் பண்ணாலே ஆப்ஷன் வரும். அதில் ரைட் சைடில் க்ரோமா கீ எனேபிள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஷோ மாஸ்க் அதை கொடுத்துட்டு ஃபோர் கிரவுண்டில் ஃபுல்லாக ஒயிட் வர மாதிரியும் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிற மாதிரியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மேலே டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் வீடியோ லேயர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். வீடியோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது சைட்லெல்லாம் பாருங்கள் க்ரீன் கலர் இன்னும் சரியாக ரிமூவ் ஆகாமல் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இப்போது கலர் ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் ஃபில்டரை மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கலர் சூஸ் பண்ணும்போது அந்த பார்டரில் இருக்கிற க்ரீன் கலர் தானாகவே ரிமூவ் ஆகிறது தெரியும். பாருங்கள், ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போது உங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் வச்சுருக்கிற இமேஜும் உங்கள் வீடியோ லேயரில் நீங்கள் வச்சுருக்கிற க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவும்
மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை உருவாக்கிட்டு அதை நம்ம வீடியோவுக்கு லேயராக செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.